ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/4/2024 சண்டே. இப்போ நாங்கள் ஹரித்வாரில் இருக்கோம். ஹரித்வார் டு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தோன்னா டேராடூன் கிளம்ப போகிறோம். டேராடூன் சைட் சீயிங் தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டைனிங் ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்ட்டு எங்களோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. பாய். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலில் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு டேராடூனில் அடுத்து வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துகிட்டு பஸ்ஸில் வந்து உட்காந்து கிளம்ப போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி நேற்று வந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு சில வெண்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே வந்து ஸ்வெட்டர்ஸ், பேக்ஸு, மஃப்ளரு, ஷால்ஸு இதெல்லாமே வந்து டீச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம என்டர்டெய்னர் வந்து ரோஸ்ராஜா சார் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. சரஸ்வதிங்கிறது பூமிக்குள்ள இருந்து பொங்கி வரும். இன்றைக்கான டேயில் வந்து ஃபர்ஸ்ட் சைட் சீயிங் என்னென்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வந்து டேராடூன், இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போது இந்த ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோன்னா வுட்டு சம்மந்தப்பட்டமான மியூசியம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம. குவாலிட்டியை பொறுத்து அந்த குவாலிட்டியை கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேக்கு மரத்தோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் வெரைட்டி பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் மட்டும்தான் 100 அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் எடுத்து பாருங்கள். வேறு எந்த மரமும் இருக்காது. எல்லா வகையிலும், அதாவது ஒரு பீமோ நுட்பத்துக்காக இருக்கும், வெயிட்டை தாமதத்துக்காக இருக்கும்,
அல்லது வேறு கரு டிசைனுக்கு கட் பண்ணுறதாகட்டும் பழகி ஆக்குறதாகட்டும் எல்லாத்துக்கும் 100% இருக்கிறது வந்து தேக்கு. அதெல்லாம் பட் Pencil making, hand tools for pencil making. ட்ரை ஃப்ரூட்ஸ். எஃப்ஆர்ஐ முடிச்சு அடுத்து நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தோன்னா சயின்ஸ் ரீஜனல் சென்டர் டேராடூன். ஸோ நம்ம டூரிஸ்ட் கைடு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு என்ன இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். So altogether we have to spend here like 40. Sir.
நம்ம என்ன தான் கலைச்சி விட்டாலும் மேலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் படி இது வந்து கலர்ஸ் வந்து மாறவே மாறாது. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூச்சி எறாவாங்க வந்து இது உள்ளே போயிடுச்சு. இது உள்ளே வந்து அது வந்து படிமமாக மாறிடுச்சு. ஸோ அதுவும் பூச்சியும் கல்லா மாறிடுச்சு. படிமம். Anybody have problem for there also, na? If you are fitted, then come. This time, first we taking all ladies, then 2-3 guys we going. So we can cover other groups also, na? இப்போ இந்த டாக்டர் ஆகிட்டீங்க. சயின்ஸ் ரீஜனல் சென்டர் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்த இடம் பார்த்தோன்னா காலையிலே நம்ம வந்து வித் பேக்கிங்கோடு வந்துட்டோம் இல்லைங்களா. புது ஹோட்டல்னு சொன்னேன்ல, அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். ஹோட்டல் பேர் வந்து பார்த்தா ரஜென்டா. ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஹோட்டலுக்குள்ளே போன உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க்கோடு எல்லோரையும் வெல்கம் பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லோரும் வந்து பார்த்தோன்னா டைனிங் ஹால் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ மதியம் வந்து லஞ்ச் வந்து டைனிங் ஹாலில் வந்து எல்லாருக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன லஞ்சுக்கு வந்து என்னென்ன மெனுவெல்லாம் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ முன்னே இருந்த ஹோட்டலை விட இந்த ஹோட்டலோட ஹால் வந்து டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாகவே இருந்தது. எடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் லஞ்ச் வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் கிளம்புற இடம்னு பார்த்தோன்னா ராபர்ஸ் கேவ். அது ரொம்ப த்ரில்லிங்கான பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் வர கேவ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஈகர்லி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தோன்னா ராபர்ஸ் கேவ் இப்போ தான் பார்க்க போயிட்டுருக்கோம்.
ராபர்ஸ் கேவ் நிஜமாலுமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கேருந்து முடிச்சு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக எல்லாம் டீ குடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பி இனிதே ராபர்ஸ் கேவின் பயணம் முடிவுற்றது. இப்போ நைட் வந்து எல்லாரும் அவங்கவுங்க லக்கேஜ் வந்து காலையில் பஸ்ஸில் வச்சுருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டல்ஸ் வந்து ரூம் அலாட் பண்ணுறாங்க. ரூம் அலாட் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஹோட்டலுக்குள்ளே கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் நம்பர் 226. ஸோ இப்போ ரூம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். ரூமில் போய் அவங்கவுங்க லக்கேஜை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நைட் வந்து டின்னர் ரெடியாக இருக்குது. என்ன டின்னர் வச்சுருக்காங்கன்ட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.